திராவிட முன்னேற்ற கழகம் இது ஒரு அரசியல் இயக்கம் மட்டுமல்ல, பண்பாட்டு இயக்கம். தமிழர்களின் பண்பாட்டு தளத்தில் ஆரியம் செய்த மேல் மூடல்களை எல்லாம் களைவதற்காக பல போராட்டங்களை முன்னின்றே நடத்திய இயக்கம். பல தகப்பன்மார்களின் இடுப்பில் கட்டப்பட்டிருந்த துண்டுகளை எடுத்து அவர்களின் தோள்களிலே மாலையாய் போட்ட மாணவ செல்வங்களை பெற்றெடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நமக்கு எதற்கு கல்வி, நமக்கு ஏன் கல்வி, நமக்கெல்லாம் கல்வி வயப்படுமா என்று ஒதுங்கி இருந்த குடும்ப தலைவர்கள் அனைவரையும் அவர்களது சோர்வடித்து அவர்களது பிள்ளைகளை படிக்க வைத்து அரசு அதிகாரங்களில் அமர வைத்து வெற்றி நடை போட வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். கல்வி ஒன்றுதான் ஏற்றத்தாழ் வெறித்து போடும், வேறுபாட்டை கூறு போடும், மக்கள் அனைவருக்கும் சோறு போடும் என்று ஒடுங்கிய குடும்பங்களுக்கு அனுபவம் தந்து வறிய சிறிய குடும்பங்களின் வெளிச்சமாய் பாய்ந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி பல சாதனைகளை செய்த திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு கொடுக்கப்பட்ட பொது தலைப்பு கழக அரசின் சாதனைகள். இந்த பொது தலைப்பை பார்த்தவுடன் அந்த தனி தலைப்புக்கு போவதற்கே மனம் கொஞ்சம் வருந்துகிறது. முதலில் தமிழக முதல்வர் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பின் அரிசி குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைத்து குடும்பத்திற்கும் தலா 4000 ரூபாய் தரப்படும் என்பது அவரது முதல் கையெழுத்து. ஆவின் பான் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தது அவரது இரண்டாவது கையெழுத்து. அரசு பேருந்துகளில் பெண்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என்ற தீர்மானம் கொண்டு வந்தது மூன்றாவது கையெழுத்து. தொகுதிதோறும் மக்களின் குறை தீர்க்க உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற புதிய துறையை உருவாக்குவதற்கான ஏற்பாடு 4வது கையெழுத்து. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அனைவருக்கும் அரசாங்கமே அவர்களது செலவை ஏற்கும் என்று சொன்னது 5வது கையெழுத்து. இந்த கையெழுத்துக்களுடன் தொடங்கியது திராவிட மாடலின் சாதனை அணிவகுப்பு. தேர்தலுக்கு முன் அவரிடம் கொடுக்கப்பட்ட மனுக்களில் சுமார் 2.5 லட்சம் மனுக்களை முதல்வராக பணியேற்று வெறும் 100 நாட்களில் தீர்த்து கொடுக்கிறார் தமிழக முதல்வர். கூட்டுறவு வங்கிகளில் 5 பவுனுக்கு கீழ் எடுக்கப்பட்ட தங்க நகைக்கடன் அனைத்தையும் சுமார் 13.5 லட்சம் குடும்பங்களின் நகைக்கடன்களை தள்ளுபடி செய்கிறார் தமிழக முதல்வர். இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலம் மாபெரும் கல்வி புரட்சியை ஏற்படுத்துகிறார். நான் மட்டும் முதல்வன் அல்ல, நீங்களும் முதல்வராகலாம், ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருவரும் முதல்வராகலாம் என்று அவருடைய பிறந்த நாளன்று அவர் கொண்டு வந்த கனவு திட்டம் நான் முதல்வன் நானே முதல்வன் என்ற சிறந்த திட்டம். பெருந்தலைவர் காமராசரின் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு. மாவட்டம் தோறும் புத்தக சாலைகள், 3000 கோடி மதிப்புடைய கோவில் நிலங்கள் மீட்பு, கலை அறிவியல் கல்லூரிகள் நிறுவப்பட்டது 10, புதிய ITI நிறுவனங்கள் 12. இப்படி 3 ஆண்டுகளில் நான் சொன்ன சாதனைகள் யாவும் வெறும் 21 மாதங்களில் தலைவர் செய்த 210 சாதனைகளின் பட்டியலில் இருந்து எடுக்கப்பட்டவை. இப்படியான சாதனைகளை செய்த கழக அரசினை நீங்கள் எதுவுமே செய்யவில்லை என்று ஒரு அரசு ஏன் எதிர்த்து கொண்டே இருக்கிறது என்று எண்ணி பார்த்தேன். அப்போதுதான் புரிந்தது, நீட்டை நிறுத்த கை நீளாத அரசுக்கு நீட் தேர்வு விலக்கு சட்டம் கொண்டு வரும் அரசை பார்த்தால் கொஞ்சம் பயமாகத்தானே இருக்கும். இப்படி மருத்துவத்துறையில் என்ன சாதனைகள் செய்துள்ளது திராவிட முன்னேற்ற கழகம் என்று பார்க்கும் பொழுது வெறும் 3 ஆண்டுகளில் மருத்துவத்துறையில் 545 விருதுகள், இப்படியான விருதுகள் கொண்டு வரப்பட்டது தலைவரின் ஆட்சி காலத்தில் தான். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதியில் இருக்கிற கிராமங்களை போய் பார்க்கறதுக்கே நிறைய அமைச்சர்கள் தயங்குவாங்க. அப்படி நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் 15 கிலோமீட்டர்கள் நடந்தே சென்று 8 கிராமங்கள்ல உள்ள மக்களை பார்த்து அவர்களோட கோரிக்கையை கேட்டறிகிறார். கோரிக்கையை கேட்டுவிட்டு வந்து அவர் இருக்கவில்லை. அந்த மக்களை தேடி மருத்துவர்கள் போகிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா சுமார் 1,80,00,000 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இது சிறந்த திட்டம்னு நீங்களே எப்படி சொல்லிப்பீங்க, நீங்களே செய்வீங்க, நீங்களே சொல்லிக்குவீங்க அப்படின்னு மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. இத நாங்க சொல்லல, உலக அளவிலான உச்சகட்ட அங்கீகாரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. யுனைடெட் நேஷன் இன்டெலிஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு 2024 எங்களுடைய மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு ஐநா சபை கொடுத்திருக்கு. அப்படின்னா அதை நாங்க சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, ஐநா சபையே சொல்லிடுச்சு. அடுத்ததா இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். நாடு முழுவதும் எத்தனையோ சாலை விபத்துகள்ல பல்லாயிரக்கணக்கான உயிர் போகுது. அப்போ இதை எப்படியாவது தடுக்கணுமே அப்படின்னு நினைக்கும் பொழுது சரி, நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞரோட ஆட்சி காலத்துல கொண்டு வந்ததுதான் 108 ஆம்புலன்ஸ் திட்டம். அப்படி சாலை விபத்துக்கு உள்ளாகிறவங்களுக்கு அவசர சிகிச்சை அளிப்பதற்காக நமது முதல்வர் கொண்டு வந்த திட்டத்தின் கீழே 237 அரசு மருத்துவமனைகளிலும் 455 தனியார் மருத்துவமனைகளிலும் உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு உயிர் காக்கப்பட்டிருக்காங்க. சாலை விபத்துல சிக்கி பாதிக்கப்பட்டவங்களை 108 வர்றதுக்கு முன்னாடியே யாராவது ஒரு தன்னார்வலர் கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து விட்டால் அவருக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து நற்கருணை வீரன்கிற சிறந்த பட்டத்தையும் கொடுத்து கௌரவிக்கிறது திராவிட மாடல் அரசு. இந்த 3 ஆண்டுகள்ல மருத்துவ பணியாளர்களோட தேர்வு வாரியம் மூலமா
சுமார் 1947 மருத்துவர்களுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கு. கொரோனா காலத்துல நிறைய தற்காலிக பணியாற்றம் செஞ்ச செவிலியர்களுக்கு நிரந்தர பணியிடங்களை நிரப்பி இருக்கு. திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா 1018 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 19 அரசு மருத்துவமனைகள் அரசு தலைமை மருத்துவமனைகளாகவும் 6 அரசு மருத்துவமனைகள் அரசு தலைமை மருத்துவமனைகளுக்கு இணையாகவும் தரம் உயர்த்திருக்காங்க. இதுவரைக்கும் மருத்துவத்துறையில செஞ்ச திட்டமும் இருக்கட்டும், 545 விருதும் இருக்கட்டும், இதையும் தாண்டி என்னுடைய கவனத்தை ஈர்த்தது ஒன்னே ஒண்ணு. இந்திய வரலாற்றிலேயே வேற எந்த மாநிலத்தோட மருத்துவத்துறையுமே செய்யாத அளவுக்கு பல நாட்டுல இருந்து மருத்துவ நிபுணர்களை கூப்பிட்டு ஃபியூச்சர் ஆஃப் மெடிசன் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்துறாங்க. முன்னாடி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் முன்னேற்று அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி பல நாடுகள்ல இருந்து 20க்கும் மேற்பட்ட பன்னாட்டு மருத்துவ பேச்சாளர்கள் பேசி நம்மளுடைய நாட்டுல அவங்க ஆராய்ச்சிக்கு ஒத்துழைச்சிருக்காங்க. இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். அடுத்தது தொழிலாளர்களை தேடி மருத்துவம். இன்னைக்கு சென்னை இந்தியாவோட டெட்ராய்டுன்னு அழைக்கப்படுதுன்னா அதுக்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாடுன்னு பேர் வாங்கி கொடுத்ததே நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த தமிழ்நாட்டில இருந்து ஒரு படி மேல நவீன தமிழ்நாடா மாத்துனது நம்ம கலைஞர் அவர்கள் தான். அந்த நவீன தமிழ்நாட்டிற்காக அவர் பல தொழிற்சாலைகள் அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த தொழிற்சாலைகள்ல பணிபுரிகிற தொழிலாளர்களுக்கு மருத்துவம் சரியா தரப்படணுங்கிறதுக்காக நமது திராவிட மாடல் அரசு தொழிலாளர்களை தேடி மருத்துவம்னு ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறமா 711 தொழிற்சாலைகள்ல கிட்டத்தட்ட 52,700 தொழிலாளர்கள் பரிசோதிக்கப்பட்டு அவங்களுக்கு தினசரி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. கிராமப்புற மக்களுக்கு எப்பவுமே அடிப்படை வசதிகள் கொடுக்கிறது ஆரம்ப சுகாதார நிலையம் தான். அப்படியான ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 25 புதிய கிராமப்புற சுகாதார நிலையங்களும் 25 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களும் இந்த 3 ஆண்டுகள்ல கட்டப்பட்டிருக்கு. இன்னும் 100க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டப்பட உள்ளது அப்படின்னு சொல்றது நமக்கும் ஒரு பெருமை. 2007ஆம் ஆண்டில் மிக சிறப்பான ஒரு திட்டம், மருத்துவத்துல டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த திட்டம்னா இதாண்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வருமுன் காப்போம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அடுத்த அரசு வந்தா அதை அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. ஆனா மக்களுக்கு தான் நல்லது செய்யக்கூடாது, அதனால அதை அப்படியே புறக்கணிச்சிட்டாங்க. நீங்க 10 வருஷம் புறக்கணிச்சுக்கோங்க, 11வது வருஷம் நாங்க திரும்ப கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம்னு திரும்ப அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இது மூலமா எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுக்கு நாங்க நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழகத்துல 10,784 மருத்துவமனைகளை கட்டியவர் டாக்டர் கலைஞர். 2008ஆம் ஆண்டு கலைஞர் அறிமுகப்படுத்தின திட்டம் தான் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. இந்த திட்டத்துக்கு மட்டும் அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் போய் அவரே சொல்றாரு, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறார். அப்போ ஒருத்தவங்க கேக்குறாங்க, எல்லா இடத்துலயும் நீங்க போய் பேசுறீங்களே, இதுல உங்களுக்கு அவ்வளோ என்ன இந்த திட்டத்து மேல மட்டும் உங்களுக்கு ஈடுபாடு அப்படின்னு. அதற்கு தலைவர் சொல்கிறார், இந்த திட்டம் அமலுக்கு வந்தால் ஒரு ஹிந்துவின் இதயம் ஒரு இஸ்லாமியனுக்குள் துடிக்கும். ஒரு இஸ்லாமியனின் கண்கள் வழியே கிறிஸ்தவன் இந்த உலகத்தை பார்ப்பான். கிறிஸ்தவனின் கணங்கள் அல்லாவை தொழும் என்று ஒரு மருத்துவ திட்டத்துல சமூக நீதியை பார்த்தவர் தான் கலைஞர். விவேகம் என்னும் வெள்ளி முனைத்து சாதி மதம் போன்ற சனி ஒழிந்தால்தான் சமத்துவம் என்னும் ஞாயிறு பிறக்கும்னு போற போக்குல சமூக நீதியை பொட்டில் அரைஞ்ச மாதிரி சொல்லிட்டு போறவர் தான் டாக்டர் கலைஞர். அவரோட வழியில வந்த நமது இயக்கம் என்னைக்குமே சமூக நீதிக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு சூத்திரன் கொலை செய்தால் அவன் தலைய வெட்டு, இதுவே ஒரு பிராமணன் செஞ்சா அவன் தலை முடிய வெட்டினா போதும். இது தர்மமா இருந்துட்டு போயிருந்தா கூட நான் ஒத்துக்குவேன். இது சட்டமாக இருந்ததுதான் இன வரலாற்றில் மன்னிக்க முடியாத மனித பிழை. அழைத்தது நடராசரே ஆயினும் அழைக்கப்பட்டது நந்தனார் என்றால் தீயினுள் இறங்காமல் திண்ணையில் விடாத இந்த சமூகத்தில் அந்த நந்தனாரின் வாரிசுகள் கருவறைக்குள் சென்று அர்ச்சகராகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் திராவிட மாடல் அரசு. இப்படி பல நலத்திட்டங்களை செய்த திராவிட மாடல் அரசு நல்லதை இனிமையும் செய்வோம், நாங்க எல்லாரும் அதுக்கு உறுதுணையா இருப்போம் சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.